சாட். அதிகாரபூர்வமாக ரிபப்ளிக் ஆஃப் சாட் எனும் இந்த நாடு வடக்கு மத்திய ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு நிலத்தால் சூழப்பட்ட நாடு. 120க்கும் மேற்பட்ட மொழிகள் மற்றும் பேச்சு வழக்குகளை கொண்ட இந்நாட்டில் பல்வேறு இன மக்கள் வாழ்கின்றனர். வெளியுலகத்தால் பெரிதும் அறியப்படாத இந்நாட்டின் வரலாறு, கலாச்சாரம், மக்கள், பொருளாதாரம், உள்நாட்டு போர், மக்களின் கஷ்டங்கள், பசி, பட்டினி உள்ளிட்ட ஆச்சரியமான மற்றும் அதிர்ச்சியான விஷயங்களை பற்றி இப்போது பார்ப்போம். சாடில் மனித குடியேற்றம் கிமு 2000ற்கு முந்தையது என சில தொல்பொருள் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக சாடியன் படுகையில் விவசாயத்தை சார்ந்து மக்கள் வாழ்ந்தனர். இப்பகுதி நாகரீகங்களின் குறுக்கு வழியாக மாறியது. அவற்றுள் பழமையான நாகரிகமாக சாவோ நாகரிகம் அறியப்படுகிறது. தொல்பொருள் ஆய்வுகள் மூலம் கிடைத்த சில கலைப்பொருட்கள் மற்றும் வாய்வழி வரலாறுகளிலிருந்து சாவோ நாகரிகம் அறியப்பட்டது. சாட் அதன் நவீன வரலாற்றில் 1900 முதல் 1960 வரை பிரெஞ்சு காலனித்துவ ஆட்சியின் கீழ் இருந்தது. 1960 ஆகஸ்ட் 11ஆம் நாளன்று பிரான்சிடமிருந்து சுதந்திரம் பெற்ற சாட் ஒரு தனி இறையாண்மை நாடாக மாறியது. 12,84,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ள சாட் ஆப்பிரிக்காவின் 5வது பெரிய நாடாகவும் உலகின் 21வது பெரிய நாடாகவும் உள்ளது. கடல் அணுகல் இல்லாத நிலத்தால் சூழப்பட்டுள்ள இந்நாட்டின் தலைநகரமாகவும் மிகப்பெரிய நகரமாகவும் இன்ஜாமினா எனும் நகரம் உள்ளது. சாடின் மொத்த மக்கள் தொகை சுமார் 1,85,23,000 பேர். அதிகாரபூர்வ மொழிகளாக அரபு மற்றும் பிரெஞ்சு ஆகியவை இருக்கின்றன. மக்கள் தொகையில் சுமார் 55% பேர் இஸ்லாத்தையும் 41% பேர் கிறிஸ்தவத்தையும், எஞ்சியவர்கள் அனிமிசம் உள்ளிட்ட பல்வேறு நம்பிக்கைகளையும் பின்பற்றுகின்றனர். சாட் அதன் பல்வேறு இனக்குழுக்களுக்காக பெயர் பெற்றது. சாரா, கானிம்பு, ஹட்ஜரே மற்றும் அரேபிய இனங்கள் உட்பட 200க்கும் மேற்பட்ட இனக்குழுக்கள் சாடில் உள்ளன. ஒவ்வொரு இனக்குழுவும் நாட்டின் வளமான கலாச்சார பன்முகத்தன்மைக்கு பங்களிக்கின்றன. சஹாரா பாலைவனம் சாடின் குறிப்பிடத்தக்க நிலப்பகுதியை ஆக்கிரமித்துள்ளது. நாட்டின் நிலப்பரப்பில் தோராயமாக 80% சஹாரா பாலைவனத்தின் ஒரு பகுதியாகும். இது சாடை உலகின் மிகப்பெரிய பாலைவன நாடுகளில் ஒன்றாக ஆக்குகிறது. சாடின் பொருளாதாரம் முக்கியமாக விவசாய துறையை சார்ந்துள்ளது. நாட்டின் 80% மக்கள் விவசாயம், மீன்பிடித்தல் மற்றும் கால்நடைகளை மேய்த்தல் போன்றவைகளில் ஈடுபடுகின்றனர். சாட் உலகின் மிகப்பெரிய எள் உற்பத்தியாளர்களில் ஒன்றாக உள்ளது. வெள்ளை மற்றும் கருப்பு எள் விதைகள் தெற்கு மற்றும் மத்திய சாட் பகுதிகளில் வளர்க்கப்படுகின்றன மற்றும் எள் ஏற்றுமதி கணிசமான வருவாயை ஈட்டித் தருகிறது. மாம்பழம், முந்திரி, வேர்க்கடலை மற்றும் பேரிச்சம்பழங்கள் சாடின் மற்ற முக்கிய விவசாய உற்பத்திகளாக இருக்கின்றன. சாட் நாடு அதன் பெயரை அந்நாட்டில் உள்ள சாட் ஏரியின் பெயரிலிருந்து பெற்றது. சாட் ஏரி நாட்டின் மிகப்பெரிய ஈரநிலமாகும். சாட் ஏரி சாட் நாட்டுக்கு மட்டுமன்றி நைஜீரியா, கேமரூன் மற்றும் நைஜர் ஆகிய அண்டை நாடுகளுக்கும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. சுமார் 2000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் சாட், நைஜர், கேமரூன், நைஜீரியா ஆகிய 4 நாடுகளில் பரவி இருக்கும் இந்த ஏரியின் அதிகபட்ச ஆழம் 6.5 அடி ஆகும். கடல் இல்லாத சாட் நாட்டில் மக்கள் இந்த ஏரியைத்தான் கடலாக நினைக்கின்றனர் மற்றும் இதில் கிடைக்கும் மீன்கள் பல மக்களின் வாழ்வாதாரமாகவும் உள்ளது. சாடுக்கு அந்நாட்டில் ஓடும் சாரி நதி முக்கிய நீராதாரமாக உள்ளது. சாட் மற்றும் அண்டை நாடான கேமரூன் வழியாக பாயும் சாரி நதி நீர்ப்பாசனம், மீன்பிடித்தல் மற்றும் போக்குவரத்து ஆகியவற்றை ஆதரிக்கிறது. இந்நதி பல சமூகங்களுக்கு உயிர் நாடியாக உள்ளது. சாட் அதன் துடிப்பான பாரம்பரிய ஆடைகளுக்கு பெயர் பெற்றது. வண்ணமயமான துணிகளில் தனித்துவமான வடிவங்களுடன் கூடிய நுட்பமான எம்ப்ராய்டரி ஆகியவற்றை கொண்ட சாடின் பாரம்பரிய உடை நாட்டின் கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் கலை, கைவினைத்திறன் ஆகியவற்றை பிரதிபலிக்கிறது. சாட் அதன் தனித்துவமான கட்டிடக்கலை பாணிக்கு பெயர் பெற்றது. காலநிலை மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு உள்ளூர் கட்டுமான நுட்பங்களின் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துகிறது. தனித்துவமான வடிவமைப்புகளுடன் கூடிய களிமண் செங்கலால் கட்டப்பட்ட கட்டிடங்கள் சாடின் பல்வேறு பகுதிகளில் காணப்படுகின்றன. சாடின் வடக்கு பகுதியில் டிபெட்சி மலைகள் அமைந்திருக்கின்றன. 3000 மீட்டருக்கும் அதிகமான உயரத்தை எட்டும் டிபெட்சி மலைகள்
அற்புதமான இயற்கை காட்சிகள், எரிமலை உருவாக்கங்கள் மற்றும் பழங்கால பாறை கலை ஆகியவற்றை வழங்குகிறது மற்றும் சாகச பயணிகளை ஈர்க்கிறது. சாட் ஒரு சவாலான காலநிலையை கொண்டுள்ளது. பாலைவனத்தின் சுட்டெரிக்கும் வெப்பம் முதல் தெற்கில் நிலவும் மிதமான வெப்பநிலை வரை பரந்த அளவிலான தட்பவெட்ப நிலைகளை நாடு அனுபவிக்கிறது மற்றும் நாட்டு மக்களுக்கு பல்வேறு சவால்களை முன்வைக்கிறது. சாட் தனித்துவமான வனவிலங்கு இனங்களின் தாயகமாகும். சாட் தேசிய பூங்காக்கள் மற்றும் பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் ஆப்பிரிக்கன் மனாட்டி, ஆப்பிரிக்கன் காட்டு நாய் மற்றும் கோர்டோபன் ஒட்டகச்சிவிங்கி போன்ற அழிந்து வரும் உயிரினங்களுக்கு சரணாலயமாக உள்ளன. சாட் நாட்டில் பாரம்பரிய மல்யுத்தம் ஒரு பிரபலமான விளையாட்டாகும். லுத் ட்ரெடிஷனல் என்று அழைக்கப்படும் மல்யுத்த போட்டிகள் உற்சாகமான கூட்டத்தை ஈர்க்கின்றன மற்றும் சாடியன் வீரர்களின் வலிமை, திறமை மற்றும் கலாச்சார பெருமைகளை வெளிப்படுத்துகின்றன. இந்நாட்டில் நடைபெறும் காராலய திருவிழா சாடியன் கலாச்சாரத்தை கொண்டாடுகிறது. தலைநகர் இன்ஜாமினாவில் நடைபெறும் இந்த வருடாந்திர விழா இசை, நடனம், பாரம்பரிய கைவினை பொருட்கள் மற்றும் ஃபேஷன் உட்பட சாடியன் கலாச்சாரத்தின் பல்வேறு அம்சங்களை காட்டுகிறது. சாட் ஏராளமான கனிம வளங்களை கொண்டுள்ளது. இந்நாட்டில் பெட்ரோலியம், யுரேனியம், தங்கம் மற்றும் சுண்ணாம்பு உள்ளிட்ட கனிம இருப்புகள் நிறைந்துள்ளன. இவை நாட்டிற்கு சாத்தியமான பொருளாதார வாய்ப்புகளை வழங்குகிறது. சாடில் ஒட்டகங்கள் முக்கியமான ஒரு போக்குவரத்து சாதனங்களாக செயல்படுகின்றன. குறிப்பாக சஹாரா பிராந்தியத்தில் ஒட்டகங்கள் போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படுகின்றன. இது வறண்ட நிலப்பரப்பில் செல்லவும் பரந்த தூரங்களுக்கு பொருட்களை எடுத்துச் செல்லவும் வழிவகை செய்கிறது. துபு பழங்குடி என்பது சாடில் உள்ள பழங்குடியின குழுக்களில் ஒன்றாகும். டெடா எனவும் அழைக்கப்படும் டுபு மக்கள் நாடோடி மேய்ப்பர்களாக உள்ளனர். இவர்கள் பல நூற்றாண்டுகளாக இப்பகுதியில் வசித்து வருகின்றனர். இவர்கள் தங்களது தனித்துவமான பழக்க வழக்கங்கள் மற்றும் மரபுகளை பாதுகாத்து வருகின்றனர். சாட் உலகின் ஏழ்மையான நாடுகளில் ஒன்றாகும். ஆகஸ்ட் 1960 சுதந்திரம் பெற்றதிலிருந்து இந்நாடு அரசியல் உறுதியற்ற தன்மையை அனுபவித்து வருகிறது. நாட்டில் உள்ள பல்வேறு பயங்கரவாத குழுக்களுடன் அனுதினமும் போராடி வருகிறது. மேலும் இந்நாடு மோசமான கல்வி மற்றும் சுகாதார அமைப்புகளை கொண்டுள்ளது. இது ஊழல், தவறான நிர்வாகம் மற்றும் மோசமான நிர்வாகத்தால் ஏற்படுத்தப்பட்டது. நாட்டில் எண்ணெய், யுரேனியம் மற்றும் தங்கத்தின் பரந்த இருப்புகள் உள்ளன. ஆயினும் மோசமான உள்கட்டமைப்பு மற்றும் மோசமான வணிக சூழல் ஆகியவை சாத்தியமான முதலீட்டாளர்களை திருப்பிவிட்டன. சிங்கம் மற்றும் ஆடு சாடின் தேசிய சின்னங்களாக உள்ளன. ஆடு நாட்டின் வடக்கு பகுதியை குறிக்கிறது. சிங்கம் நாட்டின் தெற்கு பகுதியை குறிக்கிறது. யுனைட், ட்ரவைல், ப்ராக்ரஸ், அதாவது ஒற்றுமை, உழைப்பு, முன்னேற்றம் என்பது நாட்டின் தேசிய முழக்கமாக உள்ளது. கக்காக்கி என்பது நீண்ட உலோகத்தாலான ஒரு எக்கால இசைக்கருவியாகும். இந்த இசைக்கருவி பாரம்பரிய விழாக்களில் உள்ளூர் மக்களால் பயன்படுத்தப்படுகிறது. சாடின் தேசிய கொடியும் ஐரோப்பிய நாடான ரோமானியாவின் தேசிய கொடியும் ஒரே மாதிரியானவை.